வணக்கம். சர்க்குருவே சரணம். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா. செல்வியுடன் கூடி பாலாஸ் ஆன்மீகத்திற்காக தேனியிலிருந்து ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எப்பயும் உண்மையை உறக்க சொல்வோம் என்பதில் மிக கவனமாக இருக்கும். உண்மையை சொல்லி ஆகணும். அதுதான் நம்மளுடைய ஆசை, கடமையும் அதுமாகத்தான் வைத்திருக்கிறேன். சத்குரு நடத்தும் அற்புதங்களில் பல இருக்கு, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கு. அந்த அற்புதங்களில் ஒரு சில வேளையில் உங்களுக்கு நான் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதில் மிக்க மகிழ்ச்சி எனக்கு. ஏன்னா ஒரு சில காரியங்கள் மறக்க முடியாத விஷயங்களாக இருக்கும், நம்ப முடியாத விஷயங்களாக இருக்கும், மருத்துவத்தை தாண்டிய விஷயங்களாக இருக்கும். ஆனால் அது நடந்திருக்கும். கண்முன்னே சாட்சியாக வந்து சொல்வார்கள், எனக்கு இது நடந்தது, நடந்து கொண்டு இருக்கிறது சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மகிழ்ச்சியான தருணம் தான் இந்த பதிவு. ஐயனை நம்பி சரணாகதி ஆகும்போது என்ன கிடைக்கும்ங்கிறது அந்த வீடியோவோட சாராம்சம். அதற்கு முன்பாக நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற மக்கள் கருணை கூர்ந்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்க. நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணும்போது தான் அவங்களுக்கும் தெரியும் நான் போடும் ஒவ்வொரு பதிவும் உங்களை வந்து அடையும் என்று சொல்லி வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். நம்பிக்கை மிகப்பெரிய ஒரு பலம், மிகப்பெரிய ஆயுதம். நம்புவது ஒரு மனிதனுடைய உணர்வுகளுக்கு மிகப்பெரிய ஊட்டச்சத்து நம்பிக்கை என்பது. அந்த நம்பிக்கை உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க சக்சஸ்ஃபுல் மேன். நம்பிக்கை இல்லாதவர்கள் என்றுமே சக்சஸ்ஃபுல் ஆனது இல்லை. அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு வேணும்னு நான் சொல்றேன். பழனி கணக்கன்பட்டி ஜீவ சமாதியில ஐயன் பழனிசாமி ஐயா அவர்கள், மூட்டை சித்தர் என்று அழைக்கப்பட்ட பாசமிகு அப்பா பழனிசாமி அவர்கள் இருந்து கொண்டு நடத்தும் நாடகங்களும் அற்புதங்களும் அதிசயங்கள் ஏராளம். நான் ஒவ்வொரு பதிவா அவங்களை போட்டுட்டு தான் வரேன். அதை ப்ரூஃபோட சொல்லிட்டு வரேன். சும்மா போன போக்குல நானா பேசுறது கிடையாது. அவர்களுடைய போட்டோ, அவர்களுடைய பதிவு, எங்கிருந்து வர்றாங்க எல்லாம் நான் போட்டுட்டு தான் இருக்கேன். இந்த பதிவில் அவங்களுடைய பேர் எனக்கு மறந்துருச்சு, அவங்களும் சொல்ல மறந்துட்டாங்க. கோயம்புத்தூரை சேர்ந்த தம்பதிகள், ஒரு 60-70 வயசு, 70 அந்த வயசுல இருக்கும். 2 பேருமே சந்திச்சாங்க செல்வியோட கூட்டங்க இருக்கும்போது. அந்த அம்மா பார்த்துட்டு வாங்க, அவங்களுடைய உணர்வுகளை பார்த்துட்டு வாங்க, பேசலாம். சத்குருவே சரணம், சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். கோயம்புத்தூர் வேளாண்டி, கோயம்புத்தூர் பேச முடியல. இந்த சைடுல ஒரு நீர் கட்டி இருந்துட்டு நீ பேசு சரியா போயிடும். பேச சரியாயிடும். சத்குருவே சரணம். தலையில ஒரு நீர் கட்டி இருந்தது. அது டாக்டர் வந்து ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. நாங்க இங்க கோயிலுக்கு இப்ப 2 வருஷமா வந்துட்டு இருக்கோம். சந்தனமும் தீர்த்து விபூதியும் வாங்கி தலையில 41 நாள் விடாம நைட் படுக்கையில போட்டேன். சுத்தமா கரைஞ்சிருச்சு. நான் டாக்டர்கிட்ட போகவே இல்லை. அதே மாதிரி எங்க பொண்ணுக்கு வேலைக்காக வேண்டி இருந்தோம். இஎஸ்ஐல இருக்கா, அவளுக்கு ஜாப் கிடைச்சது. அவளும் 1 வருஷமா வச்சு. சர்க்குருவே சரணம். நாங்க கோயம்புத்தூர், நான் என் சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம். அங்க என் தம்பி வந்து பெரியம்மா பையன் இருக்கிறான். அவனுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன். பையனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை. ஆனா அதே மாதிரி பிள்ளைக்கு வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல. 2வது இதுக்கெல்லாம் வந்து நான் வந்து இங்க கோயம்புத்தூருக்கு என் தம்பி இங்க வந்திருக்கப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி நீ வந்து சர்க்குருவை பார்த்து அவர்கிட்ட வேண்டுதல் பண்ணிட்டு போ, உனக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு. அதே மாதிரி இங்க வந்து வேண்டுதல் பண்ணலாம். அவனுக்கு வந்து சர்க்குரு வந்து பையனுக்கு வந்து இப்ப குழந்தை பிறந்தாச்சு. இப்ப பொண்ணு பிறந்து இன்னைக்கு இந்த மாசம் 13ஆம் தேதி, பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதி பிறந்தது. அதே மாதிரி பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை வந்து இங்க வேண்டிட்டு போய் ஒரே வாரத்துல மாப்பிள்ளையும் பொண்ணுக்கு அமைஞ்சிருச்சு. ஃபாரின் மாப்பிள்ளை. 2 பேத்துக்கும் நான் இங்க வந்து சாமி இங்க அனுப்பிச்சு விட்டதுனால அவர் தான் அனுப்பிச்சு இங்க வர சொல்லியிருக்கிறாரு போல் இருக்கு அப்படின்னுட்டு நான் நினைச்சு அவங்கள வந்து இங்க வர சொன்னேன். அவங்களுக்கு
நல்லபடியா எல்லாமே நடந்தது. அதே மாதிரி எனக்கும் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தது, முட்டியில வலி எல்லாம் இருந்தது, அதெல்லாம் சரி பண்ணிட்டாரு. முட்டி பிராக்சர் ஆகி எல்லாம் இருந்தது, அதுவும் நல்லா பண்ணினாரு. இன்னைக்கு நல்லா இருக்கு. நான் நல்ல நடக்க காரணமே சர்க்குரு ஐயா தான். இந்த சர்க்குரு அப்பா இல்லைன்னா எங்களால எதுவும் பண்ண முடியாது. என்ன சொல்றது நானு என் ஐயன் சர்க்குரு ஞானவள்ளல் கணக்கன் பட்டியாரை பத்தி என்ன நான் சொல்ல உங்களுக்கு? எப்படி சொல்ல? அந்த அம்மா வாய் சொல்ல முடிஞ்சதா? அந்த என்ன உணர்ச்சி பூர்வமான ஒரு நிலை பாருங்க. தன்னால எடுத்து சொல்ல முடியாத, பேச முடியாத உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயம். என்ன போராட்டம், வாய் பேச முடியல, அப்படி ஒரு உச்சத்துல இருக்காங்க. அந்த பீக்கைன்னு சொல்லுவாங்களே, உச்சத்துல, அந்த உணர்ச்சி உச்சத்துல இருக்காங்க, உணர்ச்சி பிளம்பாக இருக்கிறார்கள். பார்த்திருப்பீங்க. மண்டையில கட்டி சாமி, நீர் கட்டி விளையாட்டா? மண்டையில நீர் கட்டி டாக்டர்கள் ஆபரேஷன் பண்ணணும்ன்றாங்க, மருந்து மாத்திரை சாப்பிடணும்ன்றாங்க. நம்ம என்ன செய்வோம்? நிறைய ஹாஸ்பிட்டல் ஓடுவோம் விடுவோம். நான் மருத்துவத்தை என்று நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய டிஸ்க்ளைமருக்காக சொல்லிக்கிறேன், மருத்துவத்தை ஒரு காலம் குறைத்து மதிப்பிடுவோனோ வேண்டாம் என்று சொல்பவன் நான் அல்ல. ஆன்மீகவாதி, ஆனால் பகுத்தறிவுவாதி நான். சரிங்களா? ஆனால் அந்த நம்பிக்கை சர்க்குரு ஞானவள்ளல் மீது அந்த பெண்மணி, அந்த அம்மா ஐயாவும் வச்ச நம்பிக்கை அவர்களை ஆஸ்பத்திரி பக்கம் போக விடல. எனக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை, நான் போக மாட்டேன். ஆனா 2 வருஷமா ஜீவ சமாதிக்கு வர்றேன், நம்ம சந்தன விபூதி வாங்கி சாப்பிடுறேன், எனக்கு அந்த கட்டி இல்லை, கரைந்து விட்டதுன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுக்குறாங்க கணவன் மனைவி இருவரும். என்ன சாமி நான் சொல்ல? என்ன சொல்ல? பொய் சொல்ல முடியுமா? உண்மையை சொல்கிறேன், உங்களுக்காக பேசுகிறேன். தைரியமாக இருங்கள், சர்க்குருவை நம்புங்கள். நீங்கள் நினைத்தால் அத்தனையும் நடக்கும். சர்க்குருவிடம் வந்து சேர்ந்தால், சரணடையணும். கலங்காதீர்கள். சர்க்குரப்பா இருக்கிறார். கணக்கன்பட்டி ஜீவ சமாதியில் சர்க்குரப்பா இருக்கிறார் உயிரோடு. வாருங்கள், உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ஒதுக்கி வாருங்கள். அப்படி இல்லை, நேரம் கிடைக்காட்டியும் ஒதுக்கி வாருங்கள். கஷ்டம் நமக்கு தான், பிரச்சனை நமக்கு தான். நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாதான் ஐயன் 5 ஸ்டெப் 6 ஸ்டெப் எடுத்து வைப்பாரு. அதை மறந்துடவே கூடாது. வீட்டுல உட்கார்ந்துகிட்டு எத்தனையோ பேர் முடியாம வேண்டினவங்களுக்கு போய் ஐயன் காட்சி கொடுத்து சரி செய்திருக்கிறார் என்றால், நீங்கள் ஓடோடி அந்த ஜீவ சமாதிக்கு வரும்போது உங்களுக்கு அது நடக்குமா, நடக்காதா? நிச்சயமாக நடக்கும். அந்த அம்மா தளதளத்த குரலில் பேச முடியாமல், ஐயனுடைய அற்புதத்தை, அதிசயத்தை சொல்ல முடியாமல் தத்தளித்த காட்சியை நீங்கள் பார்த்தீர்கள். உங்களுக்கும் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கலாம். நிச்சயமாக கணக்கன்பட்டி ஜீவ சமாதியில் நீங்கள் காலடி எடுத்து வைத்து வணங்கும் போது உங்களுடைய பிரச்சனை படிப்படியாக தீர ஆரம்பித்து விடும். முற்றிலுமாக குணமாகிவிடும். ஒரு சிலவர்களுக்கு காலதாமதம் ஆகும். நாம் செய்த கர்மா அப்படி. முன்ஜென்ம கர்மா நம்மளை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதை தீர்ப்பதற்காகத்தான் ஐயனிடம் வாருங்கள் என்று சொல்கிறேன். சர்க்குரு இருக்கும்போது என்ன செஞ்சாரு? நம்ம பாவத்தை கழிப்பதற்காக கல்ல தூக்கு, மண்ணள்ளி போடு, இதை பண்ணு, அந்த வேலை செய்ய, நம்மளை எல்லாம் சுத்தப்படுத்தி அனுப்பினாரா இல்லையா? நீங்க நிறைய வீடியோக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். நிச்சயமாக இவர்களுக்கு நடந்த ஒரு அதிசயம், தலையில் இருந்த நீர்க்கட்டி எப்படி காணாமல் போனதோ, அந்த விபூதி சந்தனத்தின் மூலமாக எப்படி அதிசயம் மகிமையை ஐயன் சர்க்குரு ஞானவள்ளல் நடத்தினாரோ உங்களுக்கும் நடத்துவார் என்று கூறி, மீண்டும் ஐயனுடைய உண்மையை உறக்கச் சொல்வோம் என்ற பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் தேனி பாலா, செல்வியுடன் கூடி. வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.